الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة உலகத்தை படைத்த பரிபாலிக்கின்ற ஏகவல்லவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் மக்கத்து ராஜாவா மதினத்து ரோஜாவா அவர்கள் வாழ்ந்த மதீனாவை கண்டால் கண்ணில் நீர் ஊத்தாம் என்றெல்லாம் புகழப்படக்கூடிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், குறிப்பாக இந்த மன்றத்தில் அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் எல்லாருடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டமாக அமையும். இந்த மாமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு காற்றுள்ள போதை தூர்த்திக்கொள். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது பலவிதமா சொல்லலாம். உலகத்திற்கு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உலகத்தை வைத்து மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல முஃபீது தாலிபின் கிதாபுல படிச்சும் போது அத்துன்யா மஸ்ஸரத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது மறுமையின் விளைச்சல் நிலம் என்பார்கள். இந்த உலகத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கல என்று சொன்னால் நம்முடைய பயிர்கள் வளராமல் இருக்கும். அல்லது நம்முடைய விளைச்சல்களை அதிகமாக்கி தொந்தரவு புரிவானாக. மறுமையில் நம்முடைய விளைச்சல்கள் ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய வாக்கியம் தொந்தரவு புரிவானா. என்னை எதற்கு சொன்னார்கள்? நம்மளுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். ஏன்னா நேரமும் மரணமும் ஒன்று என்றார்கள். சில வல்லுநர்கள் நேரமும் மரணமும் ஒன்று. நம்ம மௌத்தாயிட்டோம் சொன்னா மறுபடி நமக்கு உயிர் கிடைக்குமா? அந்த வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நேரம் என்பது மரணத்தை ஒப்பிடுவார்கள். இந்த நேரம் போயிருச்சுன்னு சொன்னா மறுபடி இதே நேரம் இதே ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சொல்லும் போது கூட உனக்கு இந்த நேரத்தை கொடுத்தன, இவ்வளவு ஒரு காலத்தை கொடுத்தன, இந்த காலத்துல நீ என்ன செஞ்ச? உன்னுடைய நேரத்தை நீ வேஸ்ட் ஆக்கிட்டியா? அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டியா என்கிறதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் கேட்பானா. அந்த மனிதர் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா, ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தா அந்த உலகத்துக்கு நீ அனுப்பியா அல்லாஹ், என்னுடைய எல்லா பணத்தையுமே கொடுத்து என்ன செய்கிறேன்? நான் ஈமாவை என்ன செய்யறேன்? நல்ல ஒரு மனிதராக, சாலியான ஒரு மனிதராக உன்னிடத்தில் திரும்ப வருகிறேன். அதாவது வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை கட்ட வேண்டும். அணையை கட்டாம வச்சுன்னு சொன்னா எல்லா இடத்துல தண்ணி போட்டு நம்ம எல்லாம் மிதக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உள்ள என்ன செய்ய, சுத்தி சுவர் கட்டணும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆடுகள் வெளியே வேலையை விட்டு வெளியே போக கூடாது சொன்னா சுத்தி வேலி அடிக்கணும். ஏன்னா நிறைய நாய்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தடையாக இருக்கும். அதே போன்றுதான் நம்முடைய காலங்களும் நேரங்களும் இருக்கும் போதே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்ம நஷ்டவாரி. ஏன்னா சரித்திர புத்தகங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பே ஒரு அதிசயம். அவர்களுடைய இறப்பு என்பதே அது பெரிய சாதனை என்பார்கள். இந்த சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள்? அந்த நேரத்தில் வாலிபத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்? இது ஒரு நம்முடைய நேரம் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாலிபத்தை எப்படி நம்ம அமல் செய்ய வேண்டும்? தன்னுடைய வாலிபத்தை ஃபனாஃபில்லாவாக்கினார்கள் சஹாபாக்கள். நம்முடைய வாலிபத்தை நம்ம எதனையுமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய இன்ஸ்டாகிராம்ல போன்ற இடத்துல என்ன செய்கிறோம்? நம்முடைய நேரத்தை, காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்காண்டியும் நம்ம கவலைப்படுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காண்டி கவலைப்பட்டார்கள். நாளைக்கு என்னுடைய உம்மத்துமார்கள் அவங்க கீரத்துல கூட படிச்சாங்க, கடைசியில மிஸ்வாக்க செஞ்சாங்க.
ஆனா கடைசி நேரத்தில் கூட என் உம்மத்தி என்றார்கள். என்னுடைய உம்மத்துமார்கள் நாளை எப்படி இருப்பார்கள், எந்த நிலையில் இருப்பார்கள்? அப்போ நமக்காண்டி இல்லாமல் கூட நம்ம நபிக்காண்டியாச்சும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா சரித்திர புத்தகத்தில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம தொப்பி போடுறோமா, நம்ம தாடி வைக்கிறோமா, யார் சொல்லி தந்தது? நம்முடைய வாலிபத்தை முன்னா சுண்ணத்தை பின்பற்றினோம் என்று சொன்னா நம்ம சிங்கம் மூடி இருப்போம். நம்ம எல்லா சுண்ணத்தைகளையும் பின்பற்றும் போது நம் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால், பின்புறத்தில் இருந்து பார்த்தால் சிங்கம் திரும்பி பார்ப்பது போல் இருக்கும் என்பார்கள் சஹாபாக்கள். அவர்களை நேருக்கு நேர் பார்க்க மாட்டார்கள். அந்நியதான் ஒரு பயம், என மரியாதை கலந்த ஒரு பயம். அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காண்டி அளித்தார்கள். ஒரு நேரத்தில் கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு பாயப்படுகிறது. தன்வார்கள் எல்லாம் உங்களுடைய நெஞ்சு பாதுகாக்கப்பட வேண்டும், என்னுடைய நெஞ்சு அந்த அன்பு துளைக்க வேண்டும் என்றார்கள். தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காண்டியும் ரசூலுக்காண்டியுமே அளித்தார்கள். நம்ம இப்ப எதனை அழித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாலிபத்தை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், நம் ஓடி முடித்த பிறகு 1000 பேர் இல்ல 1 கோடி பேர் நம்முடைய பேச்சுக்கு அடிமையாவார்கள். நம்ம ஒரு இடத்துல பேசும்போது இமாமத்தை பண்ணும்போது இமாமை பின்தொடர்ந்து நான் சொல்கிறேன், நம்ம இமாமை பின்தொடர்ந்து அந்த இடத்துல இந்த மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நாம் பின்பற்றும் இடத்தில் இருக்கிறோம். நம்ம மட்டும் அவர்கள் பின்தொடர்கிறார்கள். தாபிகள் இமாம் எப்படி இருக்கிறாரு, எப்படி ட்ரெஸ் அணிகிறாரு, எல்லாத்தையுமே பார்க்கிறாங்க. நம்முடைய வாலிபத்தை நம்ம கரெக்டான முறையில சுண்ணத்தை பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மறுமையில் என்ன செய்யும்? செழிப்பாக நஸ்ரத்துல் ஆகிரா மறுமையுடைய பிளட்ச நிலமாக இருக்கும். இப்பவே பயிரிட்டு வச்சிருந்தோம், அதை வேஸ்ட் ஆக்கிற வேணாம். சில நேரத்தில் வெள்ளம் இந்த பயிர்களை நாசமாக்குவது போல நம்முடைய உள்ளத்தில் சில அலைகள் பாயும். அதில் என்ன செய்ய வேண்டாம்? நம்முடைய விதைகள் எல்லாம் விதைக்க வேண்டாம் என்கிறேன். அந்த நேரத்தில் தண்ணியை போட்டாலா அது கரெக்டான முறையில செழிப்பா வளரும். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றணும் சொன்னா அது மேல மிதக்கும். ஒருத்தர் ஒரு குரங்கு வளர்த்தாராம். அந்த குரங்கிட்ட சொன்னாரு, நம்ம அந்த குரங்கு தண்ணி தான் ஊற்றும் எல்லா செடிக்குமே. அப்ப என்ன சொன்னாங்க, அந்த குரங்கு நம்பி அவர் வெளியூருக்கு போயிட்டாரு. அவருக்கு செடியில கூட தண்ணி ஊற்றி வச்சிருக்குது குரங்கு. சரி, நல்லா பயன்படுத்த நமக்கு குரங்கு. அவர் தன்னுடைய நேரத்தை கழிச்சிட்டாரு, குரங்கிட்ட கொடுத்துட்டாரு தன்னுடைய வேலைய. அவர் ஊருக்கு போயிட்டு வராரு, திரும்பி வராரு, எல்லாமே காஞ்சி போய் இருக்குது. செடிகள் எல்லாம் அப்படி காஞ்சி போய் இருக்குது. இப்ப அவர் யோசிச்சாரு, அந்த குரங்கு சொல்லிச்சான், எனக்கு எல்லா செடிக்குமே தண்ணி உள்ள போச்சான்னு பாக்கணும்ல, அதோட ஒவ்வொரு செடியாக அந்த குரங்கு பிடிக்க முடியும் பாக்குறதுக்கு. ஒவ்வொரு செடியாக குரங்கு பிடிக்கும். ஆனா அதுக்கு அஞ்சறிவு நம்மளுடைய அறிவு அந்த நேரத்துல அந்த காலத்தை பயன்படுத்தாம மற்றவர்களையும் நம்ப கூடாது. மற்றவங்களுடைய நம்பிக்கை நம்ம இருக்கணும் என்று சொன்னால் நமக்கு கை தூக்கி விடக்கூடிய ஆட்கள் இல்லை. நாம் நம்மளை நம்ப வேண்டும். நான் இப்படி வருவேன் இத்தனை காலத்துல தன்னுடைய வாலிபத்தினால் நம்ம நிறைய பிரயோஜனம் அடைய வேண்டும். அப்ப அந்த மனிதன் என்ன செஞ்சாரு, குரங்கு இந்த குரங்கு எல்லா செடியும் பிடிங்கி போட்டுருச்சு. நம்ம அவருடைய குரங்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டோமே, அந்த வேலையை அந்த நிமிஷத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னா அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டோமே என்று சொல்லி அவர்களுக்கு நிறைய நஷ்டங்கள். சஹாபாக்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய நேரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரத்தை பார்ப்பாங்களாம். சஹாபாக்கள் எல்லாம் தூங்கும்போது இமாம் ஹஸ்ஸான் ரஹ்மத்துல்லாஹ் இன்னைக்கு காலையில என்ன செஞ்சோம், மதியம் என்ன செஞ்சோம், நைட்டு எவ்வளவு அமல் செஞ்சோம் என்கிற ஒரு லிஸ்ட் போட்டுதான் தலைவனை வச்சு தூங்குவாங்களாம். அவ்வளவு புனிதமானவர்கள். இன்னைக்கு பார்த்து சொன்னா நம்ம எத்தனை பேரை குறையாக சொல்லல, நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் பார்த்து சொன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குமா, பாவங்கள் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தோம் சொன்னா கொஞ்சம் பாவம் தான் அதிகமா இருக்கும். நம்ம தவறா கேட்டிருப்போம், சில நேரத்தில் அதுல கண்ணீர் வடித்திருப்போம். ஆனா அந்த நேரத்தை நம்ம தவற விடுவதால நம்முடைய விளைச்சல் நிலங்கள்
அந்த காத்து ஒரு ஓரம் அடிக்க வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ரோட்டை தூக்குறீங்க, ஒரு பள்ளிவாசல் தூக்குறீங்க, காத்து அங்கிருந்து அடிக்கும் போது நீங்க தூக்குறீங்கன்னா மறுபடியும் அங்க முன்னாடியே வரும். அந்த போக்கிலே போக வேண்டும். கடல்ல போகணும்னு சொன்னா தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு போனோம், அலை எங்க போகுது அப்படியே போனா நம்மளை கொண்டுக்கிறோம். நம்ம அலையை முந்தி போனோம்னு சொன்னா நம்ம முந்த மாட்டோம், நம்ம மறுபடியும் பெருக்கி வருவோம். அதே மாதிரி நேரங்கள் கிடைக்கும் போது நம்ம முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமலே கடைசியில் நம்ம கவலைப்படுறது அது பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த காலத்தை நம்ம அழகான முறையில நேரம் காலத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.